இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். குடமிளகாய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடும். கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த குடமிளகாய் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க. ஏன்னா தக்காளி பழம் ஒரு சில நேரத்தில் புளிப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ மல்லிச்செடி போட்டு இறக்கிருங்க.